பிக் பாஸ் நேயர்களுக்கு வணக்கம். அட பாவிங்களா! உங்க போதைக்கு அவன ஊறுகாய் ஆக்கிட்டீங்களேடா! முத்துக்குமரன இப்படி கதற விட்டுட்டீங்களே! அப்படின்ற மாரி இருந்தது. பட் சாரி குமரா, நானும் உங்கள நெறைய பேசிட்டேன். பட் இப்ப தான் நான் அந்த சம்பவம் ஃபுல்லா பார்த்து முடிச்சேன். அதுக்கப்புறம் அவர் என்ன பேசுறாருன்ற கான்வர்சேஷன் எல்லாம் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் தான் புரியுது. அவர் ரியலாவே விட்டு குடுக்கணும். பவித்ரா பாவம் 4 வாரம் கேப்டன்சி வந்து தோத்து போயிட்டாங்கன்னு விட்டு குடுக்கணும்னு நெனைக்கல. அவர் அந்த நேரம் எப்படி ஆப்சென்ட் ஆனார்? அந்த நேரம் என்ன நடந்துச்சுன்னே புரியல. ஏன்னா, அவர் சொல்ற விதம் என்ன அப்படின்னா, போன வாரம் நம்ம கேப்டன்சில நம்ம நிக்கும்போது நம்ம கூட யாருமே வந்து நிக்கல. டீம் ஹவுஸ்மேட்ஸ் யாருமே நமக்கு சப்போர்ட்டா வந்து நிக்கல. அப்படி அந்த ஹவுஸ்மேட்ஸே மறுபடியும் நம்ம பெஸ்ட் பிளேயர்ன்னு சொல்ல வச்சு இந்த வாரம் நம்ம கேப்டன்சிக்கு வந்திருக்கோம். ஸோ டெஃபினட்டா நம்ம ஜெயிக்கணும். நம்ம அப்பா, அம்மா இந்த வாரம் வருவாங்க. வரும்போது நம்ம கேப்டனா இருக்கணும். பவித்ரா எப்படிப்பட்ட ஒரு ஸ்ட்ராங் பிளேயர் அப்படின்றது நமக்கு தெரியும். ஏன்னா, இந்த டாஸ்க்ல வந்துட்டு அந்த ஒரு சின்ன பொம்மைய எவ்வளோ நேரம் வச்சு போராடினாங்க. ஸோ நம்ம நினைக்கிறத விடவும் பவித்ரா ஸ்ட்ராங். ஸோ பவித்ரா கூட எப்படி கேம் விளையாடணும் அப்படின்றத யோசிச்சு எல்லா விஷயத்தையும் அவர் யோசிச்சுட்டு இருந்தாரு. அந்த நேரம் அந்த பால் வர்றது கூட அவருக்கு தெரியல அப்படின்றாரு. பட் யோசிச்சு பார்ப்போமே, அவர் வந்து சரி விட்டு கொடுக்கணும்னு நினைக்கிறார் அப்படின்னா, அவர் உண்மையா விட்டு குடுக்குறதா இருந்தா, சும்மா ஆக்டிங்காவது பண்ணியிருக்கலாம். இப்படி கை வச்சு, அப்படி வச்சு நான் இப்ப ட்ரை பண்ணேன் போயிருச்சு அப்படின்னு விட்டுருக்கலாம். இப்படி பச்சையா விட்டு குடுக்குறது தெரியிற அளவுக்கு ஒருத்தன் லூசுத்தனமா விட்டு குடுப்பான். கிடையாது இல்லையா? அது எனக்கு இப்ப தான் புரியுது. அந்த மனுஷன் திடீர்னு அந்த நேரத்துல ஆப்சென்ட் ஆயிட்டார் அப்படின்றது. பட் ஒத்துக்க மாட்டாங்க. ஒரு சில ஹேட்டர்ஸ், முத்து ஹேட்டர்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவர் போன வாரம் தானே பண்ணாரு. ஜாக்லின்காக விட்டு குடுத்தார் அப்படின்னாங்க. ப்ளீஸ் அந்த கான்செப்ட் புரிஞ்சுக்கோங்க. போன தடவ விளையாடும்போது முத்துக்குமரன், விஷால், ஜாக்லின் இவங்க 3 பேரும் விளையாண்டாங்க. ஆனால் முத்துக்குமரனுக்கு வெறும் 2 சப்போர்ட்டர்ஸ் தான் இருந்தாங்க. அவங்க 2 பேரோட வெயிட்டும் சேர்த்தா, ஏன்னா போன வாரம் அந்த வெயிட் டாஸ்க் தான். 2 பேரோட வெயிட்டும் சேர்த்தா எப்படினாலும் ஒரு 140 அவ்வளோதான் வருது. ஆனால் ஜாக்லின் அண்ட் விஷால் கூட 4 மெம்பர்ஸ் இருக்காங்க. டெஃபினட்டா அவங்களுக்கு தான் ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு. தனக்கு ஜெயிக்க வாய்ப்பே கிடையாது. ஆனால் அப்ப விட்டு கொடுக்காத முத்துக்குமரன் என்ன பண்றாரு அப்படின்னா, ஜாக்லின் ஒரு டீல் போடுறாங்க. இங்க பாரு குமரா, எப்படினாலும் உங்ககிட்ட 2 பேர் தான் இருக்காங்க. ஸோ உன் ஆட்களை எனக்கு கொடுத்துரு, நான் விளையாடி நான் ஜெயிச்சுக்கிறேன் அப்படின்னாங்க. அப்போ முத்துக்குமரன் அப்பவும் ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்றாரு. நம்ம எப்படி தனியா இருந்தாலும் வெறும் 150 தான் நம்ம கிட்ட வெயிட் இருக்கு. இதை வச்சு போக முடியாது. ஆனால் ஜாக்லின் கிட்ட போடுற டீல் எப்படி பேசினாரு? நீ ஸ்லோவாயிட்ட, இப்போ நீயும் விஷாலும் போறீங்கப்பா, நான் உனக்காக விட்டு கொடுக்குறேன். ஸோ விஷால் ஒரு 2 பேர் நம்ம பார்ப்போம். 2 பேர் ரவுண்டு நீ போ, அதுல நீ ஸ்லோவாயிட்டனா உன் ஆட்கள் எனக்கு கொடுத்துரு அப்படின்றாரு. அன்னைக்கு எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னா, நீங்க ஜாக்லின்காக விட்டு கொடுத்தீங்க. அவர் ஜாக்லின்காக விட்டு கொடுக்கலனாலும் அவர் அவங்க 2 பேரை மட்டும், ராணவ் அண்ட் மஞ்சரி மட்டும் கூட்டிட்டு போய் விட்டுருந்தாலும் அவர் தோத்திருப்பாரு. ஜஸ்ட் ஒரு 140 இந்த வெயிட் தான் அவர் கூட்டிட்டு போயிருக்க முடியும். அவர் தோத்திருப்பார். ஆனால் இது முத்தோட ரொம்ப பெரிய ஸ்மார்ட் மூவா தான் நான் பார்க்குறேன். தான் ஜெயிக்கணும் அப்படின்றதுக்காக மட்டும்தான் ஒரு ஸ்மார்ட்டான டீல் போடப்பட்டுச்சு. ஜாக்லின் நீ ஸ்லோ ஆயிட்ட அப்படின்னா நீ எனக்கு கொடுத்துரு ஜாக்லின் அப்படின்னு அவர் சொன்னாரு. இது ஆப்வியஸா நம்ம ஜெயிக்க மாட்டோம்னு தெரிஞ்சும் அதுக்கான இன்னும் அடுத்த கட்ட ஒரு வாய்ப்பா அவர் பார்த்தாரு. நம்ம ஜெயிக்கிறதுக்கான அடுத்த கட்ட வாய்ப்பா தான் அவர் பார்த்தாரு. ஸோ ஆப்வியஸா அவர் அந்த இடத்துலையும் விட்டு கொடுக்கல. ஓகே. ஸோ இதை வந்துட்டு அப்போ நமக்கு பார்க்கும்போது அப்படிதான் தோணுச்சு, விட்டு கொடுத்த மாதிரி தோணுச்சு. ஏன்னா முதல்ல ஜெஃப்ரி அவுட் ஆகுறாரு. ஜெஃப்ரி எப்படி அவுட் ஆகுறாரு அப்படின்னு பார்த்தோம்னா, ஜெஃப்ரி வந்து அவர் தான் எடுத்ததுலேருந்தே வந்து அட்டாக்கிங் மோட்லேயே இருந்தார். அங்கே பால் அடித்து வெளியே அனுப்புனாரு. அடுத்த பால் அவர் அடிக்கும் போது முத்து கரெக்டாக டிஃபெண்ட் பண்ணாரு. அது ஆப்போசிட்டில் ஜெஃப்ரியோட கோல்குள்ளே போய் ஜெஃப்ரி அவுட் ஆயிட்டார். ஜெஃப்ரிக்கே பெரிய ஷாக்கு தான். ஏன் எல்லாரும் இப்படி ஷாக் ஆகுறீங்கன்னா, எல்லாருக்குமே ஷாக்கு. ஜெஃப்ரி அடிச்ச பால் அவருக்கே ரிவிட் ஆயிடுச்சே அப்படின்ற மாதிரி இருந்தது. அடுத்ததா வந்துட்டு பவித்ரா எடுத்துட்டு வராங்க. ஸோ முத்து அந்த யோசனையில இருந்தனால பால் வந்ததை அவர் தடுக்கவே இல்லை. அவர் அதை கவனிக்கவே இல்லை. பால் கோலுக்குள்ள போனதுக்கு அப்புறம் தான் நம்ம தோத்துட்டோமான்றதை யோசிச்ச அப்படின்றாரு. ஆனால் அவர் வெளியே வரும்போது ஒரு வார்த்தை விட்டுறார். இதுதான் அங்கே தப்பா போயிடுச்சு. அவர் என்ன சொன்னாருன்னா, ஓகே அவர் 4 தடவை போராடி இந்த தடவை ஜெயிச்சிருக்கான்னு 4 தடவை தோத்தா, இந்த தடவை கேப்டன் ஆயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்தார். பட் இதை கேட்டவங்க மற்றவங்களும் இதை எப்படி ட்விஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா, 4 வாரம் அவள் கேப்டன்சிக்கு வந்து தோத்ததுனால முத்துக்கு விட்டு கொடுத்து போயிட்டா அப்படின்னு மஞ்சரி, ஜாக்லின் இவங்கெல்லாம் பேசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால பவித்ராக்கே ஒரு செல்ஃப் டவுட் வந்துருச்சு. முத்து நீங்க ஓகே தானே, நீங்க கரெக்டாக தானே விளையாண்டீங்க, நீங்க எல்லாம் எனக்கு விட்டு கொடுத்து போனீங்களா, ஏன்னா நீங்க ஒண்ணுமே பண்ணல, அப்படியே நின்று வேடிக்கை பார்த்தீங்களே, விட்டு கொடுத்துட்டீங்களா அப்படின்னு போது முத்து சொல்றாரு, இல்லம்மா நீ என்ன பண்ணுவேனே எனக்கு தெரியல, நீ ரைட்ல போடுவேன்னு நினைச்சா ஆனால் நீ திடீர்னு லெஃப்ட்ல போட்டுட்டு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலமா அப்படின்னு தான் சொல்றாரு. ஆனால் இருக்கிறவங்க எல்லாரும் காண்டாயிட்டாங்க. பவித்ரா ஒரு பக்கம் ரிப்பீட்டடா கேட்டுக்கிட்டே இருக்காங்க, இல்ல இல்ல நீங்க ஒழுங்கா விளையாடல, நீங்க எனக்கு என்னமோ தப்பா விளையாண்ட மாதிரி தோணுது, நம்ம வேணா ரீமேட்ச் போச்சுக்கலாம், நான் ஃபேரா தான் கேப்டன் ஆகணும். ஸோ மற்றவங்களும் சேர்ந்துட்டு அவன் விட்டு கொடுத்துட்டான், அதுவும் ஜாக்லின்லாம் இதுதான் சான்ஸ்னு மனிதாபிமானம் எப்படி விளையாடணும் அப்படின்னு இவன் என்கிட்ட கேட்டால. இப்போ இவன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான், இப்படிதான் கேம் விளையாடுறதான்னு இவங்க ஒரு பக்கம், சௌந்தர்யா ஒரு பக்கம், இவன் இதுதான் வந்து கேமா சொல்றானா, மற்றவங்களெல்லாம் சொல்றா இவெல்லாம் கேம் விளையாடுங்க, கேமா பாருங்கன்னு சொல்றான், இவன் இதை தான் பண்றானா அப்படின்னு எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ பிக் பாஸ் முடிவு பண்ணிட்டாரு, சூப்பர் கூட விளையாண்ட காம்படிட்டரே சொல்றா அவன் விளையாட்டது தப்புன்னு. ஸோ
ஸோ இந்த கண்டென்ட்டை இன்னைக்கு ஓட்டிடுவோம். ஏன்னா ஆல்ரெடி இன்னைக்கெல்லாம் வெறும் கண்டென்ட் சார் எப்போதுமே ஃப்ரைடே பெருசாக கண்டென்ட் இருக்காது, இன்னைக்கு சூப்பராக இருக்கும் அப்படின்றதுக்காகவும் அவங்களுக்கு ரயானுக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் போனது பிடிக்கல அப்படின்றது தெரியுது. ஏன்னா இன்னைக்கு கேப்டன்சி டாஸ்கில் உங்களுக்கு முத்துக்குமரன் தப்பாக விளையாண்டுருக்காருன்னு தோணுச்சுன்னா நீங்கள் முத்துக்குமரனை பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம், திட்டலாம். ஆனால் ஆல்ரெடி நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வாங்கினோன்னே எதுக்குடா கேன்சல் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ரயானுக்கு கொடுக்கறதுல இன்ட்ரெஸ்ட் கிடையாது, ரயானை போட்டு தலை பார்க்குறீங்கன்றது தெளிவாக தெரிஞ்சிருச்சு. ஏன்னா பிக் பாஸ் செம்ம கடுப்பாயிட்டு கன்வின்சிங்காகவே இல்லை, உங்களுக்கு வந்து அப்படி விட்டு கொடுத்து விளையாடணும்னு தோணுச்சுன்னா நான் கதவை திறந்து விடுறேன், நீங்கள் எல்லாரும் போயிருங்க, யாருக்கெல்லாம் விட்டு கொடுக்கணும்னு தோணுதோ வெளியே போயிருங்க. 75 டேஸ் மக்கள் சப்போர்ட்டை இங்கே இருக்கிறீங்க அப்படின் போது விட்டு கொடுத்தீங்கன்னா நான் மக்களோட குரலாக தான் நான் இதெல்லாம் பேசிகிட்டு இருக்கேன். இந்த ஒவ்வொரு டீமுக்கு பின்னாடி, இந்த ஒவ்வொரு டாஸ்க்கு பின்னாடி எத்தனை உழைப்புகள் இருக்குது, 500 பேர் கொண்ட குழு இங்கே வந்துட்டு வேலை செஞ்சுட்ருக்கு, நீங்கள் ஒரு நொடியில் எல்லாத்தையும் வீணாக்கிட்டீங்க அப்படின்ற மாதிரி பயங்கரமாக ரோஸ் பண்ணுறாரு மனுஷன். ஸோ பிளாஸ்ட் டோட்டலாக நம்ம முத்து அவுட் ஆகிட்டார். ஏன்னா முத்துக்கு அப்படி அந்த வீட்டில் யார் பேசினாலும் அவ்வளோ வருத்தப்பட மாட்டார். ஆனால் பிக் பாஸ் ஒரு வார்த்தை சொல்லிட்டார் அப்படின்னா அவ்வளோ ஃபீல் பண்ணுவார். ஏன்னா இந்த வீட்டில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் இந்த பிக் பாஸ்க்காகவே அந்த மனுஷன் வாழ்கிறாரு. அது ஒரு பேசுறதுலே தெரியுது. பல இடங்களில் வந்துட்டு மற்றவங்க எல்லாரும் கூப்பிடுவாங்க, ஏண்டா டாஸ்க்குன்னு போது நீ டாஸ்க்கை விளையாடு, மற்ற நேரமும் ஏன்டா இப்போ பாரு டாஸ்க்கு ரூல்ஸு காம்படிஷன் இதே பற்றி பேசிக்கிட்டு இருக்க அப்படின்வாங்க. அப்போ அவர் சொல்லுவார், இங்கே பாரு எங்களை மாதிரி ஆட்களுக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம், என்னை நம்பி ஆமாம் இவன் போய் மீடியாவில் ஷைன் ஆகிட்டா அப்படின்னா நம்மளும் வரலாம் அப்படின்னு எனக்கு பின்னாடி எத்தனையோ பேர் வர்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நான் பயங்கரமாக யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த 100 நாட்கள் அவ்வளோதான், அதுக்கப்புறம் நமக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கவே கிடைக்காது, இதுக்கு மேலே நமக்கு இந்த வாய்ப்பே கிடைக்காதுன்னு போது அந்த இடத்த நான் பயன்படுத்தணும் ஜாக்லின் அப்படின்னு பல தடவை சொல்லியிருக்காரு. ஸோ அந்த ஒரு வருத்தத்தில் தான் ஐயோ நம்ம தப்பு பண்ணிட்டோமே, நம்ம எப்படி இந்த டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டோம் அப்படின்னு அவர் வருத்தப்படுறாரு. ஸோ அவர் சொல்கிறார் பிக் பாஸ் கிட்ட, பிக் பாஸ் நான் இது வேணும்னு செய்யல, டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டா ஆகியிருக்கக்கூடாது, தப்பு தான் பிக் பாஸ் அப்படின்றாங்க. பிக் பாஸ் என்னை மன்னிச்சிருங்க. ஏன்னா பிக் பாஸ் சொல்லிட்டாரு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் அப்படின்றது கடைசியாக ரயானுக்கு தான் கொடுக்கப்பட்டுச்சு, இனிமேல் கொடுக்கவும் மாட்டோம், கொடுத்ததையும் கேன்சல் பண்ணுறோம் அப்படின்ட்டாங்க. ஸோ தன்னால் ஒருத்தர் கஷ்டப்படுறாங்களோ அப்படின்ற ஒரு வருத்தம் அவருக்கு இருந்தது. பட் நல்லது, இந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ்ன்றது இதுதான் கடைசின்னு பிக் பாஸ் சொல்கிறாரு. அப்புறம் இதுக்கு மேலே நாங்கள் தரமாட்டோம்னு சொன்னார், அதெல்லாம் ஓகே, எதுக்குடா கொடுத்தவனுக்கு பிடுங்குனீங்க அப்படின்னா டெஃபினட்டாக ரயானுக்கு பாயசத்தை போட போகிறாங்க அப்படின்றது புரிஞ்சிச்சு. அப்படியே வீடே ஷாக் ஆயிடுச்சு. நம்ம ஜாக்லினுக்கு உள்ள அப்படி ஒரு சந்தோஷம், ஏன் அப்படின்றதையும் நான் சொல்கிறேன். ஸோ ஜாக்லின் சப்போர்ட்டர்ஸ் அதுக்குள்ளே வந்து கடிக்காதீங்க. ஏன்னா இவங்க முத்து வந்து கன்சோல் பண்ணுறாங்க இல்லையா, ஒவ்வொருத்தரும் முத்து வந்து பயங்கரமாக சாரி கேட்டுகிட்டே இருக்காரு. எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நேரமாக ஒரு மணி நேரமாக சாரி பிக் பாஸ்னு அவர் கெஞ்சிக்கிட்டே இருக்காரு. அப்போ ஒவ்வொருத்தராக கன்சோல் பண்ண வரும்போது நம்ம ஜாக்லின் ஒரு வார்த்தை சொன்னாங்க, சரி விடுடா, நம்ம எல்லாருமே தப்பு பண்ணி தெரிஞ்சுக்கிறது தாண்டா, நீ ஒரு தப்பு பண்ணும்போது தாண்டா நானும் யோசிக்கிறேன், நானும் விட்டு கொடுத்துருக்க கூடாது அப்படின்றத அவங்க நேற்று தான் யோசிக்கிறாங்க. எப்போனா நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் ரயானுக்கு கொடுத்ததுக்கப்புறம் மஞ்சரி ஒரு வார்த்தை சொன்னாங்க, இல்லை ஜாக்லின் டிசர்விங்காக அவங்க டீமில் இருந்தாங்க அப்படின்னு சொன்னாங்களே, அப்போ இருந்து ஜாக்லினுக்கு ரொம்ப பெரிய வருத்தம், ஐயோ அவனுக்கு போய் நம்ம கொடுத்துட்டோமே, நம்ம தானே நல்லா விளையாண்டோம், ஏன்டா அவனுக்கு கொடுத்தோம், ஏன்டா அவனுக்கு அப்படின்னு ஒரு மன வழியில் இருந்தாங்க. இப்போ அதை வந்து அப்படியே வெளியே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, நானும் தாண்டா ஃப்ரெண்டுன்னு நினச்சி எத்தனையோ இடத்துல விட்டு கொடுத்துருக்கேன், அதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு இப்போ தாண்டா புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னாங்க. அண்ட் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் ரயானுக்கு கட்டானது அவங்களுக்கு அப்படி ஒரு ஹாப்பி. ஆனால் அதை எப்படி சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னா, இங்கே ஒரு சாரி கேட்டுக்கிட்டே இருக்காரு, டேய் விட்டு தொலைடா, நீ மறுபடியும் கேட்டு அந்த மனுஷன் கூலாகி நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கொடுத்துட போறாரு ரயானுக்குன்ட்டு, விட முத்து, நீ தான் சொல்லிட்டல முத்து, அவங்க பார்த்துக்குவாங்க, சும்மா இரு முத்து, நானும் தான் முத்து தப்பு பண்ணியிருக்கேன், நானும் தான் விட்டு கொடுத்துருக்கேன், அதெல்லாம் எனக்கு இப்போ தான் புரியுது, நான் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டேன்னு இப்போ தான் எனக்கு புரியுது அப்படின்னு ரயானை ஒரு குத்திட்டாங்க அந்த இடத்துல. ஆனால் ஒரு இடத்துல முத்து உடஞ்சி கதறி அழுகிறார். நம்ம யாரை பெருசாக மதிக்கிறோமோ அவங்கள போய் நம்ம வந்து அவமானப்படுத்திட்டோம்னு நினைக்கிறாரு. நம்ம வந்து ஒரு இடத்துல ஆப்சென்ட் ஆனதுனால இன்னைக்கு இத்தனை பேரோட இது போயிடுச்சு, நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் நம்மளால தான் போயிடுச்சு அப்படின்றாங்களே, நம்ம எதுக்காக இவ்வளோ நாள் உழைச்சோமோ அதுவே இன்னைக்கு கேள்விக்குறி ஆயிடுச்சு அப்படின்னு நினச்சி அந்த மனுஷன் உடஞ்சி நிற்கிறாரு, பயங்கரமாக கதறி அழுகிறாரு. நம்மளால முத்துக்குமரனை இப்படி பார்க்க கஷ்டமாக இருக்குது. ஏன்னா முத்துக்குமரன் ஏதாவது ஒரு இடத்துல தான் உடஞ்சி நிற்பார். இப்போ 2 நாள் டாஸ்கில் அந்த மனுஷனுக்கு காலில் அப்படி ஒரு அடி, பட் அவர் அது பெருசாகவே கன்சிடர் பண்ணலை. எவ்வளோ வலி இருந்தாலும் சரியாக போயிடும், இன்றைக்கி நான் இவ்வளோ கஷ்டப்படுறது இந்த டாஸ்க்குக்காக தான், நான் என் பெஸ்ட்டை கொடுப்பேன் அப்படின்னு நின்று அவ்வளோ உழைப்பு போட்டிருக்காரு. அன்றைக்கி கூட அவருக்கு வலிக்கல. ஆனால் பிக் பாஸோட அந்த வார்த்தைகள் அவருக்கு ரொம்ப பெரிய காயத்தை ஏற்படுத்திருச்சு அப்படின்னு அவர் கதறி அழுகிறதுலே நம்மளால் புரிஞ்சிக்க முடிஞ்சு. அண்ட் ரொம்ப வருத்தமாக இருந்தது. சீரியஸாக அவர் நடிக்கல, அந்த இடத்துல அவர் உண்மையாக ஆத்மார்த்தமாக அவர் ஒரு மன்னிப்பு கேட்டதை என்னால் உணர முடிஞ்சது. அண்ட் முத்துக்குமரன், எஸ் நான் அந்த இடத்துல ஆப்சென்ட் ஆகிட்டேன், நான் ஏன் அப்படி டிஸ்ட்ராக்ட் ஆனேன், ஒவ்வொரு விஷயத்துலையும் முத்து ஒரு சின்ன ஃபன் டாஸ்க்காக இருந்தால் கூட 100% போடுற ஒரு பர்சன். அதனால தான் ரொம்ப வருத்தமாக இருந்தது எனக்குலாம், முத்து ஏன் இப்படி பண்ணாருன்ட்டு. பட் ஏதோ ஒரு இடத்துல ஹியூமன்ஸ், வி ஆர் ஹியூமன்ஸ் நாட் மிஷின் இல்லையா, ஏதோ ஒரு மிஸ்டேக்ஸ் ஹேப்பன் தான். ஸோ அதெல்லாம் அவர் திங்க் பண்ணியிருக்கார். பவி ஒரு ஸ்ட்ராங் பிளேயர் தான், நம்ம அவளை எப்படி பண்ணலாம். அவர் இன்னைக்கு பவி கிட்ட கூட அதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தார். இல்லை பவி, நான் அவங்க கூட எப்படி விளையாடணும், உங்களை தள்ளி விட்டுட்டு கோல் போடுறதா, இல்லை உங்ககிட்ட இருந்து எப்படி பாலை வாங்கி நான் போடுறது, எப்படி டிஃபெண்ட் பண்ணுறது, இப்படியே நான் யோசிச்சுட்டு இருந்தே தவிர
ஒரு நிமிஷத்தில் நான் ஆப்சென்ட் ஆகிட்டேன் பவி அப்படின்னு சொன்னார். பிக் பாஸ் ஸ்டில் நான் எந்த ஆன்சரும் பண்ணலை, இந்த டாஸ்க் கேன்சல் பண்ணப்படுது அப்படின்ட்டாங்க. ஸோ கேப்டன்சி டாஸ்க் அப்படின்றது நாளைக்கு சாட்டர்டே சண்டேஸில் நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு இருக்காங்க. ஸோ எனிஹவ் பிக் பாஸ் ஆசைப்பட்ட மாதிரி கண்டென்ட்டுக்கு கண்டென்ட் கிடச்சிருச்சு, டிஆர்பி ஏறும். முத்துக்கு இது பெரிய மைலேஜ் தான். இப்போ இன்றைக்கி ஃபுல்லாகவே நம்ம முத்துவை ஒரு சிலர் கோபப்பட்டு பேசினாலும் சரி, ஒரு சிலர் முத்துக்காக பாவப்பட்டு பேசினாலும் சரி, ஏதோ ஒரு விதத்தில் முத்து அண்ட் பவி இன்னைக்கு மைலேஜ் ஏறிடுச்சு. அவங்க கிராஃப் மேலே போயிட்டு தான் இருக்குது. அவனுங்களுக்கு டிஆர்பி கிடச்சிருச்சு. ரயானுக்கு ஃப்ரீ பாஸ் போகிறது அவங்களுக்கு விருப்பம் இல்லை, அதையும் கேன்சல் பண்ணிட்டாங்க. ஓவரால் டீம் ஆசைப்பட்ட மாதிரி இன்னைக்கு அவங்களுக்கு நல்ல ஒரு டிஆர்பி இருக்குது. ஸோ சேனல்ஸ் நமக்கு தெரிஞ்சதான் இந்த மாதிரி ஸ்டண்டெல்லாம் அடித்து அவங்க டிஆர்பி ஏற்றுறதுக்காக ஒரு சம்பவம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி பலிகடை ஆக்கப்பட்டுட்டார் முத்து. ஸோ பட் சீரியஸாக என்னால் 100% இப்போ சொல்ல முடியுது, இதை விட்டு கொடுத்து போகல. அவர் வந்து ஏதோ ஒரு இடத்துல ஆப்சென்ட் ஆகிட்டார். அது நிறைய தாட்ஸ் அவருக்குள்ளே வந்திருக்கு. போன வாரம் நம்மளை எப்படியெல்லாம் செஞ்சானுங்க, இன்னைக்கு அவங்க முன்னாடி நம்ம விளையாடணும் அப்படின்ற ஒரு பயம் இருந்தது. நம்ம ரொம்ப வந்து ஒரு இடத்துல ப்ரெஷர் ஆகிட்டோம் அப்படின்னா நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. கோ வித் த ஃப்ளோ அப்படின்றதும் தப்பு தான். அட் த சேம் டைம் ஓவர் திங்க் பண்ணுறதும் தப்பு தான். அந்த மாதிரி முத்து கொஞ்சம் ஓவர் திங்க் பண்ணி அந்த இடத்துல ஆப்சென்ட் ஆகிட்டார். பட் அதை ரியலைஸ் பண்ணிட்டாரு. இது டெஃபினட்டாக அவருக்கு சூப்பரான லெசன் தான். இன்னும் ஒரு 4 வாரங்கள் தான் இருக்குது. அந்த 4 வாரத்தில் நம்ம இந்த அளவுக்கு டைவர்ட் ஆகாமல், டென்ஷன் ஆகாமல், ப்ரெஷரை ஏற்றிக்காமல் ஒழுங்காக கான்சன்ட்ரேஷன் பண்ணி கூலாக விளையாடணும் அப்படின்றது முத்து புரிஞ்சுக்குவார். ப்ளீஸ் முத்து, நீங்கள் ஃபீல் பண்ண வேண்டாம். உங்களுக்காக நாங்கள் இருக்கோம், உங்களை நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோம். எக்ஸ்ட்ரீம்லி சாரி நான் முத்துக்கிட்ட சொல்லி ஆகணும். ஏன்னா நானும் நிறைய பேசிட்டேன் அந்த ப்ரோமோ பார்த்து. பட் இப்போ நானும் ரியலைஸ் பண்ணிட்டேன். உங்களோட மிஸ்டேக்ஸ் எல்லாருமே ஹியூமன்ஸ் மிஸ்டேக்ஸ் மேக் பண்ணுவோம். ஆனால் நீங்கள் விட்டு கொடுத்துருந்தீங்கன்னா தான் நான் டெஃபினட்டாக வருத்தப்பட்டிருப்பேன், நான் திட்டி இருப்பேன். ஏன் முத்து, நான் உனக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டு ஓட் பண்ணியிருக்கேன், பேசியிருக்கேன், நீ இந்த மாதிரி பண்ணிட்டேன்னு வருத்தப்பட்டிருப்பேன். பட் நீங்கள் டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டீங்க அப்படின்றீங்க. பட் ஓகே, அக்செப்டட். இனிமேல் அந்த தப்பை பண்ணாதீங்க. கப்பை தூக்கிட்டு வாங்க, டைட்டில் அடிச்சுட்டு வாங்க. உங்களுக்காக நாங்கள் சப்போர்ட் பண்ணி காத்துக்கிட்டு இருக்கிறோம். அண்ட் பார்ப்போம் வேறு என்ன சுவாரஸ்யங்கள் நடக்குது, முத்து இதுக்கு மேலே எப்படி கன்சோல் ஆகிறார் அப்படின்றதையும், வேறு என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்காக நடக்குதுன்றதை அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.